வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த தொகுதிகளிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் எங்கும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மேற்குவங்க மாநிலத்திலும் தமிழ்நாட்டிலும் தேர்தல் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றிருப்பதால் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில 85.15% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் எந்த வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பாதுகாப்பாக அறைக்குள் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 62 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்போடு கண்காணிப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு அனைத்து விதமான பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட தலைமையகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரி தினந்தோறும் வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு தினமும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில வேட்பாளர்களுடைய முகவர்கள் தவிர வேறு எவரும் வாக்குச்சாவடி மையத்திற்குள் வருவதற்கு அனுமதிக்கவில்லை. எனவே தமிழ்நாட்டில் எந்த ஒரு தொகுதியிலும் எந்த ஒரு வாக்குச்சாவடி மையத்திலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தமிழ்நாட்டில் எந்த வாக்குப்பதிவு மையங்களிலும் மறு வாக்குப்பதிவு இல்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கான அனைத்துவித பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கிறது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அறையின் பாதுகாப்பு குறித்து ஒரு நாளுக்கு 2 முறை பார்வையிடும்படி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது.